Taste the Daily. நாள் முழுக்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேலை செய்யற நம்ம எல்லாருக்கும் ஒரு புது பேர் வச்சிருக்காங்க. அதுதான் டெஸ்க் ஜாக்கி. அதாகப்பட்டது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்து தங்களோட வேலையை செய்யறவங்களோட பேரு தான் டெஸ்க் ஜாக்கின்னு வச்சிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ். இந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் நம்மளை கிண்டல் பண்ணுன்றதுக்காக டெஸ்க் ஜாக்கி அப்படின்லாம் நம்மளுக்கு பேர் வைக்கல. ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்யறதுனால நம்மளுக்கு பலவிதமான உடல் பாதிப்புகள் ஏற்படுறதாகவும், இந்த பாதிப்புல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காகவும், விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவும் டெஸ்க் ஜாக்கின்ற இந்த வார்த்தையை பிரபலப்படுத்திட்டு வராங்க. வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யறது கிட்டத்தட்ட புகைப்பிடிக்கிறதுக்கு சமம்னு சொல்றாங்க. ஹலோ, டெஸ்க்ல உட்காந்து இல்லைன்னா எங்க மேனேஜர் எங்களை எப்படி திட்டுவார் தெரியுமா அப்படின்னு நீங்க கொந்தளிக்கிறது எனக்கு புரியுது. டெஸ்க்ல உட்காராதீங்க, உங்க அன்றாட வேலைகளை செய்யாதீங்கன்னு யாரும் சொல்லல. டெஸ்க்ல உட்காந்து வேலை செய்யறது தான் உங்க வேலை அப்படின்னா சில வழிமுறைகளை கடைபிடிங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படி என்ன வழிமுறைகள் சொல்றேன் கேளுங்க. 1 மணி நேரத்துக்கு மேல ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்காதீங்க. 1 மணி நேரத்துக்கு மேல எந்திரிச்சு நின்று உங்க வேலைகளை கண்டினியூ பண்ணுங்க. இந்த பேசிக் ஸ்ட்ரெச்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கை மணிக்கட்டெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுக்கிறது, கொஞ்சம் காலார நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம். முக்கியமா காஃபி பிரேக்கோ டீ பிரேக்கோ எடுக்கும் போது அங்கேயும் போயிட்டு மொபைலை பார்த்துட்டு குனிஞ்சிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இல்லாம நின்னுக்கிட்டு டீ குடிக்கலாம், காஃபி குடிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிக்கும் போது உட்கார்ந்து இருக்கிறதுனால வர பிரச்சனைகள்ல இருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால மன அழுத்தத்துல ஆரம்பிச்சு நீரிழிவு பிரச்சனை, இருதய பிரச்சனை மாதிரி பல பிரச்சனைகள் வரக்கூடும். இதெல்லாம் விட ரொம்ப காமனா நம்ம எல்லாரும் உணர்ந்திருக்க கூடியது லோவர் பேக் பெயின். இடுப்பு வலியால நம்ம எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கோன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எப்பவுமே டெஸ்க் ஜாக்கியா இருக்கிறது தான் காரணம். முடிஞ்ச அளவுக்கு பிரேக்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நடந்து பழகுங்க. மொபைல் பார்த்து மறுபடியும் கழுத்துக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காம ரிலாக்ஸ் பண்ணி பழகுங்க. உங்க நலனை தேடி நான் இன்பசேகரன்.